இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடியர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. வானமதில் பவனி வரும் தானுகில் கூட்டம். ஜெபம் கடவோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்ற சங்கீதக்காரன் வார்த்தைப்படியாய் கிருபை நிறைந்த ஆண்டவரை இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த பண்டிகை காலத்திற்குரிய மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும். ஆசீர்வாதங்களை நிறைவாய் இந்த ஆலய ஆராதனையிலிருந்து உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய மார்க்கு ஆலயத்தை ஆண்டவர் கிருபையாக 96 ஆண்டுகள் கரமடித்து வழியெடுத்து வந்திருக்கிறீங்க. அதை எண்ணி பார்த்து நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி ஒரு முனை இருதயமாய் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே மகிமைப்படுவதாக பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இந்த ஆராதனை கூட தொடக்கம் முதல்
இறுதி வரைக்கும் மையமையும் பிரசன்னமும் கூட இருந்து வழி நடத்தணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள மிக நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் சபையர் யாவும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 568வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. ஆராதனை கீதங்கள் 568வது பாடல்.
நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தை பரிபூரணமாய் அன்பு கூறவும் புது பசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் புது பசுத்தாவை நீவதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் அந்நியுள்ள மிகத்தராக கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். செய்யாதிருப்பாயாக.
அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் ஒரு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஒரு பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு புறவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாண்மையாய் அறிக்கையிடுங்கள். பரம பிதாவே, இயேசு கிறிஸ்து மூலமாக தமிழத்தில் உண்மையாய் மணந்திருப்பவரை அவருக்கு மரணப்படுகிற கிருபை நிறைந்த தெய்வ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கிறிஸ்து இயேசுவை தந்தரனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானையானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவன் கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க தேவர் எங்களுக்கு தந்துள்ள இவ்வாலயத்திற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இவ்வாலயத்தில் உமது வசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றிய மெய்யறிவில் நாங்கள் வளர்க்கிறவை புரியும். இவ்வாலயத்தில் உம்மை ஆராதிக்கின்ற நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவனின் தங்கும் ஆலயமாக எங்களை அர்ப்பணிக்கும் கிருபைத்தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். யாவருக்காகவும் திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30 வரை. பின்பு எருசலேமின் தேவாலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரியாலும் ஆயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாகுதீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, இதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியையிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருந்தால் விசுவாசமுள்ளதாக இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று.